இந்தியாவிலேயே முதல் முறையா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிஷின். எல்லா வகையான லிக்யூடும் இந்த மிஷின்ல பேக் பண்ணிக்கலாம். வேயிங் பேஸ்ல ரன் பண்ற மாதிரி இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இந்த மிஷின் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கு காம்பாக்ட், ஆனா ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு மேனுவல் சீக்வன்ஸ், இன்னொன்னு ஆட்டோ சீக்வன்ஸ். நீங்க எப்ப வேணாலும் எந்த வெயிட் வேணாலும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். Icon of Tamilnadu. This is VIP Machines. நான் உங்க engineer Aadhi Narayanan. இன்னைக்கு நம்ம கம்மல்ல பார்க்க அடுத்த ஒரு டாப் கிரேட் ஹை குவாலிட்டி மிஷின்ங்க. அப்படி என்ன மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிஷின். அப்படி என்ன மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டில் ஃபில்லிங் மிஷின். அது என்னங்க, இதுக்கு முன்னாடி பாட்டில் ஃபில்லிங் இந்தியாவில இல்லையா கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா நம்ம யூஸ் பண்ணிக்கிற டெக்னிக் தாங்க புதுசு. இதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் ஃபில்லிங் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா சைனா மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான பாட்டில் ஃபில்லிங் மிஷின் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், போன வருஷத்துல ஒரு நியூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 100 மில்லில இருந்து 5 லிட்டர் 10 லிட்டர் வரைக்கும் ஒரு டைமிங் பேஸ்ல மிஷின் ரன் ஆகிற மாதிரி கொடுத்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலே முதல் முறையா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புது டெக்னிக் என்னன்னா இந்த மிஷின் தான். அதாவது வேயிங் பேஸ்ல ரன் பண்ற மாதிரி இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணிருக்கிறோம். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம். இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லா வகையான லிக்யூடும் இந்த மிஷின்ல பேக் பண்ணிக்கலாம். லிக்யூடா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா முதல் ரகம் ஜூஸ் ஐட்டம் சொல்லாங்க. அதாவது பெட் பாட்டில் வரக்கூடிய ஜூஸ் ஐட்டம், இப்போ மேங்கோ ஜூஸோ, ரஸ்னா, ரோஸ் மில்க், பாதாம் பால், பாதாம் மில்க், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜூஸ் ஐட்டம் ஒரு பக்கம். மெயினா மரச்செக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மிஷின். மரச்செக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் பாட்டில் ஃபில்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மேனுவலா ஒரு ஃபனல் வச்சு தான் ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மிஷின். அப்படி என்னங்க வரப்பிரசாதம், அப்படி என்னதான் மிஷின்ல ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னும் அடுத்த பொருள் சொல்லிட்டு அந்த வரப்பிரசாதத்தை சொல்றேன். இப்போ ஆயில் எடுத்துட்டீங்கன்னா சமையல் எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், இந்த மாதிரி ஒரு ஆயிலும், தீப எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இந்த மாதிரி கூடிய ஆயிலும் இந்த மிஷின் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மிஷின் நம்ம எதுக்கு டிசைன் பண்ண சொல்ல இல்லைங்க, டிட்டர்ஜென்ட் லிக்விடுக்காக தான் இந்த பாட்டில டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து ஃபில் பண்ண போறோம். அதுக்காக தான் மிஷின் டிசைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் லிக்விட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேப்ரிக் கண்டிஷனர். ஃபேப்ரிக் கண்டிஷனர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண பிறகு வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இந்த மிஷின் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது மட்டும் தானா, வேற ஏதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், ஹார்பிக், இந்த மாதிரி ஐட்டம் சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இந்த மிஷின்ல என்னெல்லாம் அட்வான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மிஷின் முழுக்க இந்த டச் ஸ்கிரீன் மூலயமா மட்டும்தாங்க ஆப்ரேட் ஆக போகுது. அதுவும் வேயிங் பேஸ்ல ஆப்ரேட் ஆக போகுது. இப்போ இந்த பாட்டில் இருக்கு, எனக்கு இந்த பாட்டில் வந்து ஒரு 250 மில்லி வேணும். அடுத்தது இதுல எனக்கு ஒரு 1/2 லிட்டர் வேணும், இல்ல ஒரு 1 லிட்டர் வேணும். ஒருவேளை இதோட சின்ன பாட்டில்னா எங்களுக்கு 100 மில்லி வேணும். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அது என்ன 250, ஏன் 220, 225, 235, இந்த மாதிரி ரேண்டமான வெயிட்டா இருந்தாலும், இல்ல ரவுண்டு வேல்யூ 200, 300, இந்த மாதிரி ரவுண்டு வேல்யூ இருந்தாலும் இனி கவலையே வேணாங்க. ரேட் ஏறா, மெட்டீரியலோட காஸ்ட் ஏதா, நீங்க எப்ப வேணாலும் எந்த வெயிட் வேணாலும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ஆப்ஷன் தான் இந்த மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டச் ஸ்கிரீன்ல நம்பர் 1 ஒரு 200 மில்லி, நம்பர் 2 ஒரு 225 மில்லி, நம்பர் 3, நம்பர் 4, இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 299 நம்பர் வெயிட் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். அப்போ ஜஸ்ட் நீங்க பாட்டில் மட்டும் இங்கே கீழே வச்சுட்டு, அதுல 2 ஆப்ஷனுங்க. இந்த பார்க்கக்கூடிய இந்த காம்பாக்ட் மிஷின்லயே 2 ஆப்ஷன், அது இந்தியாவிலேயே முதல் முறை, அதுவும் நம்மளே செய்யறோம். அப்படின்னா 2 ஆப்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த மிஷின்ல ஒரு பெடல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அதாவது பார்க்கறதுக்கு காம்பாக்ட், ஆனா 2 ஆப்ஷன். ஒன்னு மேனுவல் சீக்வன்ஸ், இன்னொன்னு ஆட்டோ சீக்வன்ஸ். அந்த மேனுவல் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க பாட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு பாட்டிலும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறோம். அதாவது நம்பர் 1ல நீங்க ஒரு 50 மில்லி செட் பண்ணிட்டீங்களா, ஜஸ்ட் நீங்க பாட்டில் வச்சுட்டு நீங்க பிரஸ் பண்ணா மட்டும் தாங்க 50 மில்லி ஃபில் ஆகும். அது உங்க கண்ட்ரோல். அதாவது பாட்டில் ஃபில் ஆனதும் அந்த பாட்டில் எடுத்துட்டு இன்னொரு பாட்டில் நீங்க வச்சுட்டு திரும்ப நீங்க பிரஸ் பண்ணா மட்டும்தான் ஆயில் ஃபில் ஆகும், இல்ல உங்க ப்ராடக்ட் ஃபில் ஆகும். இது மேனுவல் கண்டிஷன். ஆட்டோ கண்டிஷன் என்ன, அதாவது கண்டினியூஸ் சீக்வன்ஸ். அது எப்படின்னா இப்போ நீங்க ஒரு பாட்டில் வைக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா 50 மில்லி ஃபில் ஆயிடுச்சா, உடனே உங்களுக்கு அலாரம் சிஸ்டம் வச்சிருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸர் கொடுத்துருக்கோம். உடனே அது அலாரம் வந்து நமக்கு கொடுத்துரும். அந்த பாட்டிலை எடுத்துட்டு நீங்க இன்னொரு பாட்டில் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்சார் மூலமா சென்ஸ் பண்ணி உடனே அந்த பாட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபில் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம்.
இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் கஸ்டமைஸ்டு மிஷின் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காது. ஓகே, இது மட்டும்தானா? வேற என்னங்க இந்த மிஷினில் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மிஷின் கூடவே வந்து நம்ம டேங்க் சிஸ்டமும் நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம மிஷின் கூட டேங்க்கு கூட பைப் லைன் சிஸ்டம் நம்மளே வந்து கொடுத்துறோம். இப்போ இந்த டேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு தாங்க. அது என்ன கஸ்டம்? டேங்க்ல என்னங்க கஸ்டமைஸ் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இருக்குங்க. இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு டேங்க் செஞ்சிருக்கோம். ஒரு சிலவங்க சார் எங்களுக்கு வந்து ஒரு 150 லிட்டர் வேணும், இல்லை எங்களுக்கு 200 லிட்டர் வேணும், இல்லை எங்களுக்கு ஒரு 500 லிட்டர் வேணும். இல்லைங்க, ஒரு 50 லிட்டர் போதுங்க, எங்க பிசினஸ் சின்னதா அப்படின்னு கேட்டால் நீங்க எப்படி கேட்டாலும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டேங்க் ரெடி பண்ணி தரோம். இந்த டேங்க் அப்படி வெறும் டேங்கா கொடுக்கல, அதுக்கு தனியாக ஃப்ரேம் போடுறோம், ப்ராப்பரான பைப் லைன் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு வேளைக்கு நிறைய பேர் சந்தேகம் வந்திருக்கும், சார் நாங்கள் வந்து ஒரு நாசில், நாங்கள் 2 நாசில் வேணும், 3 நாசில் வேணும், 4 நாசில் வேணும், அப்படி கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா? விஐபினாலே கஸ்டமைஸ்டு தாங்க. இந்தியாவிலே முதல் முறையாக கஸ்டமைஸ் தான் நம்ம கம்பெனி தான். இப்போ ஒரு நாசில், இன்னும் கொஞ்சம் நாள்ல 3 நாசில் 4 நாசில், அதுவும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அப்போ நீங்க பார்த்துப்பீங்க. இப்போ இந்த ஒரு நாசிலேயே நாங்கள் வந்து 3 டேங்க் யூஸ் பண்ணிக்க முடியுமா? அதாவது நாங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம், கடலை எண்ணெய் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி பண்ணிக்க முடியுமா? அதுவும் பண்ணலாம். இப்போ ஒரு டேங்க், லெஃப்ட் சைட்ல ஒரு டேங்க், ரைட் சைட்ல ஒரு டேங்க், 3 டேங்க்கும் ஒரு பைப் லைன்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் மட்டும் ஓபன் பண்ணி நீங்க வெயிட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில்ல ஃபில் ஆகி ஃபில்லிங் வந்துடும். நம்ம எடுத்து ப்ராப்பரா இந்த மாதிரி ஒரு கேப் ஃபில் பண்ணி உங்களோட வியாபாரத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து நம்ம ஆயில் ஃபில் பண்றோம், எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து இதை ஹேண்டில் பண்ண போறான்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டேங்க்ல பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து ஃபில் பண்ணிருக்கேங்க. இப்போ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு நபர் வேணும். அந்த ஒரு நபர் எதுக்காக அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபில்லிங் செக்ஷன்ல பாட்டில் எடுத்து வைக்கிறதுக்காகவும், இப்போ மேனுவல் சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு தடவையும் அந்த பெடல் சுவிட்ச் பிரஸ் பண்றதுக்காகவும் ஒரு நபர் வேணும். இப்போ இந்த மிஷின் வந்து அவர் எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வந்து ப்ராடக்ட் ஃபில் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர், அதாவது ஒரு 500 மில்லி வந்து செட் பண்ணிருக்கிறோம். இப்போ ப்ராடக்ட் ஃபில் நீங்க ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். இது வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து 1/2 லிட்டர் ஃபில் ஆயிட்டு இருக்கு. அது டச் ஸ்கிரீன்லயே அந்த வெயிட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கலாம், எவ்வளவு வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில் அதையுமே பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ ப்ராடக்ட் ஃபில் ஆயிடுச்சு, ப்ராடக்ட்டும் பாட்டில் எடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் வச்ச பிறகுமே ப்ராடக்ட் வந்து வரல. என்ன காரணம் அப்படின்னா இது மேனுவல் சீக்வன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, ப்ராடக்ட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து இமிடியேட்டா நமக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த அலாரம் சிஸ்டம், இந்த பஸர் வந்து நமக்கு வந்து சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ வந்து பாட்டிலே வச்சாலும் ப்ராடக்ட் ஃபில் ஆகல, ஏன்னா மேனுவல் சீக்வன்ஸ் அதில் அவங்க கண்ட்ரோல் இருக்கணும். அவங்க ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் ப்ராடக்ட் ஃபில் ஆகும். இப்போ அவங்க ஓகேன்னு சொல்றாங்க பெடல் சுவிட்ச் மூலமா. இப்போ அவங்க ஓகேன்னு சொன்னதும் அலாரம் ஸ்டாப் ஆயிட்டு திரும்பவும் ப்ராடக்ட் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டா அங்கே கட் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் கூட வரலைங்க. அவ்வளோ பர்ஃபெக்டா கட் ஆகிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஃபில் ஆயிடுச்சா அதை எடுத்துட்டு அடுத்த பாட்டில் வைக்க போறாங்க, திரும்ப பெடல் பிரஸ் பண்ண போறாங்க. இது பெடல் சீக்வன்ஸ். அடுத்தது ஆட்டோ சீக்வன்ஸ். இந்த மிஷின்ல ஆட்டோ சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அந்த ஆட்டோ சீக்வன்ஸ் இப்போ நீங்க லைவா பார்க்க போறீங்க. இப்போ இந்த பாட்டில் ஃபில் ஆனது நம்ம ஆட்டோ சீக்வன்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ப்ராடக்ட் ஃபில் ஆயிடுச்சு, இந்த பாட்டில் எடுத்துட்டு நம்ம இப்போ ஆட்டோ சீக்வன்ஸ் பண்ண போறோம். இப்போ ஆட்டோ சீக்வன்ஸ்ல ரன் ஆக போகுது. இப்போ பாட்டில் வச்சுட்டாங்க. இப்போ மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ சீக்வன்ஸ். இதுக்கு முன்னாடி ரன் ஆனது வந்து பெடல் சீக்வன்ஸ், அதாவது மேனுவல் சீக்வன்ஸ் சொல்லுவோம். இது ஆட்டோ சீக்வன்ஸ். இந்த 2 சீக்வன்ஸுக்கு ஒரு ஒத்துமை என்னன்னா, நமக்கு ப்ராடக்ட் ஃபில் ஆனதும் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துறதுக்காக என்னது உடனே வந்து அலாரம் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தும். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபில் ஆயிட்டு இருக்கு. ப்ராடக்ட் நம்ம என்ன வெயிட் செட் பண்ணுமோ அந்த வெயிட் ரீச் ஆனதும் உடனடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாரம் வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ப்ராடக்ட் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாட்டில் எடுத்துட்டு அடுத்த பாட்டில் வச்சதுமே ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் எகைன் ரீஃபில் ஆகும். இதுதான் இந்த மிஷினோட ரொம்ப டாப் ஸ்பெஷலுங்க. ஒரே மிஷின்ல இந்த 2 டைப் ஆஃப் ஸ்பெஷல் நம்ம கொடுத்துருக்கிறோம். இது வந்து ஆட்டோ சீக்வன்ஸ் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ப்ராடக்ட் வந்து கட் ஆஃப் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ ஒரு பாட்டில் வச்சதுமே எகைன் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி பாட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து ப்ராடக்ட் வந்து ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பாட்டில் கொடுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர். இப்போ இந்த ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா 1 லிட்டர். சார் இப்போ இந்த ஒரே மிஷின்ல இது எப்படி 2 ஹைட் வித்தியாசம் இருக்கு, எப்படி வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெயிங் ஸ்கேல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டில் என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெயிங் ஸ்கேல ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஹைட்டு ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் தாங்க நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த மிஷின்ல. இதுக்கப்புறம் என்னங்க, இந்த ப்ராடக்ட் ஃபில் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப் பண்ணிட்டு உங்க பிசினஸை இன்னும் பெருசு பண்ணலாமே. இப்போ லாஸ்டா ஃபில் ஆன இந்த பாட்டில், இப்போ இந்த ஆட்டோஸ் அடுத்த ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ ப்ராடக்ட் ஃபில் ஆயிடுச்சு, நான் பாட்டில் எடுத்துனேன், ஆனா ப்ராடக்ட் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில வரல. ஏன்னா நம்ம அடுத்த பாட்டில் வச்ச பிறகுதான் சென்சார் சென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் வரும். இது எவ்வளோ நேரம் வந்தாலும் இந்த சென்சார் வெயிட்டிங்ல தாங்க இருக்கும். இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக் வேணுமா, ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின் வேணுமா, அதுவும் 2 வருஷம் இந்தியாவிலேயே முதல் முறையே பேக்கிங் மிஷின் இண்டஸ்ட்ரியிலே முதல் முறையா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணுமா, நீங்க கான்டாக்ட் பண்ணுற ஒரே இடம் கடலூர் விஐபி மிஷின்ஸ். நான் உங்க என்ஜினியர் ஆதி நாராயணன்.